மோனிஷா, வாக்கலா. என்ன இன்னும் கிளம்பலையா? எங்கே? எங்கேயா? இன்னைக்கு கேம்ப் இருக்குல்ல, போக வேணாவா? போடி, சும்மா சும்மா ஏதாவது டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஹெச்ஐவி நெகட்டிவ் தானே, இன்னும் எதுக்கு டெஸ்ட்? இது ஹெப்படைட்டிஸ் பற்றின கேம்ப்பு. முதல்ல நம்ம கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் டாக்டர் பதில் சொல்லிடுவார். அப்புறம் தான் டெஸ்ட்டே பண்ணுவாங்கடி. டெஸ்ட்டு எடுக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட்டு எடுத்து ஏதாவது இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிம்மதியே போயிடும். அப்படி நினச்சிருந்தா நம்மெல்லாம் எப்போவோ ஹெச்ஐவி வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்போண்டி. அப்பப்போ டெஸ்ட் பண்ணுறதாலையும் அதை பற்றின சரியான தகவலை தெரிஞ்சுக்கிறதாலையும் இன்றைக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நீ சொல்கிறது சரிதான், நான் வரேன். முதல்ல அந்த படத்தை பாருங்க, அப்புறமா டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்கள் எல்லாம் கேட்கலாம். ஹெப்படைட்டிஸ் என்பது கல்லீரல் பாதிப்பை குறிக்கிறது. ஒரு வைரஸ் அந்த தொற்றை ஏற்படுத்தினால் அது வைரல் ஹெப்படைட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மதுப்பழக்கம், சில வகை மருந்து மாத்திரைகள் மற்றும் வேதிப்பொருட்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் ஒருவருக்கு ஹெப்படைட்டிஸ் தொற்று ஏற்படலாம். வைரல் ஹெப்படைட்டிஸின் மிகவும் பொதுவான வகைகள் ஹெப்படைட்டிஸ் ஏ, பி மற்றும் சி ஆகும். இந்தியாவில் 4 கோடி மக்கள் நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் பி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 லட்சம் முதல் 1,20,00,000 பேர் நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் சி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹெப்படைட்டிஸ் ஏ. ஹெப்படைட்டிஸ் ஏ என்பது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸால் ஏற்படும் தொற்றக்கூடிய கல்லீரல் நோயாகும். ஹெப்படைட்டிஸ் ஏ பரவும் முறைகள்: உணவு அல்லது குடிக்கின்ற தண்ணீரில் பாதிக்கப்பட்ட நபரின் மலம் கலப்பதன் மூலம் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபருடன் பாதுகாப்பற்ற உடலுறவில் ஈடுபடுவதால் பரவுகிறது. அதாவது பாதிக்கப்பட்ட நபரின் ஆசனவாயினை நாவினால் வருடுவதன் மூலம் பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் ஏ அறிகுறிகள்: மஞ்சள் காமாலை, தோல் மற்றும் கண்களின் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமாக மாறுதல், அடர் நிற சிறுநீர், சோர்வு, குமட்டல், வாந்தி, வயிற்றுவலி, களிமண் நிற மலம். ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பு முறைகள்: உணவை தொடுவதற்கு முன்பும் கழிப்பறையை பயன்படுத்திய பின்னரும் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். சுத்தமான மற்றும் கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்க வேண்டும். பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபடுதல் வேண்டும். அதாவது ஆசனவாயினை நாவினால் வருடும்போது பல் அணையை பயன்படுத்த வேண்டும். பல் அணை மருந்தகங்களில் கிடைக்கும். சமைத்த உணவு சூடாக இருக்கும்போதே சாப்பிட வேண்டும். ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி. ஹெப்படைட்டிஸ் பி என்பது கல்லீரலை தாக்கும் ஒரு வைரஸ் தொற்றாகும். ஹெப்படைட்டிஸ் பி பரவும் முறைகள்: பாதிக்கப்பட்ட இரத்தம் உள்ள பொருட்கள் மற்றும் விந்தணு போன்ற பிற உடல் திரவங்கள் மூலம் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபருடன் பாதுகாப்பற்ற முறையில், அதாவது ஆசனவாய் அல்லது பெண் பிறப்புறுப்பு வழியாக உடலுறவு கொள்வதன் மூலம் பரவுகிறது. ஒருவர் பயன்படுத்திய ஊசியை மற்றவர் பயன்படுத்துவதன் மூலம் பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் பி அறிகுறிகள்: குறுகிய கால பாதிப்புகள்: மஞ்சள் காமாலை, தோல் மற்றும் கண்களின் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமாக மாறுதல், காய்ச்சல், சோர்வு, வீங்கிய சுரப்பிகள். நீண்டகால பாதிப்புகள்: கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் புற்றுநோய். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு முறைகள்: பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபட வேண்டும். அதாவது ஆசனவாய் அல்லது பெண் பிறப்புறுப்பு வழியாக உடலுறவில் ஈடுபடும் போது எப்போதும் ஆணுறையை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுடன் ஊசிகளை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக கிடைக்கிறது. ஹெப்படைட்டிஸ் சி. ஹெப்படைட்டிஸ் சி என்பது கல்லீரலை தாக்கும் ஒரு வைரஸ் தொற்றாகும். ஹெப்படைட்டிஸ் சி பரவும் முறைகள்: பாதிக்கப்பட்ட இரத்தம் மற்றும் இரத்தமுள்ள பொருட்கள் மூலம் பரவுகிறது.
பாதிக்கப்பட்ட நபருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வதன் மூலம் பரவுகிறது. ஒருவர் பயன்படுத்திய ஊசியை மற்றவர் பயன்படுத்துவதன் மூலம் பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் சி அறிகுறிகள்: மஞ்சள் காமாலை, தோல் மற்றும் கண்களின் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமாக மாறுதல், எளிதில் இரத்தப்போக்கு, சோர்வு, பசியின்மை, எடை இழப்பு, தோல் அரிப்பு, கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் புற்றுநோய். ஹெப்படைட்டிஸ் சி தடுப்பு முறைகள்: மற்றவர்களுடன் ஊசியை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். மருத்துவமனையில் ஹெப்படைட்டிஸ் சி பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். டாக்டர், ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போடுறப்ப முதல் டோஸ் போட்டதுக்கப்புறம் 1 மாசத்துல 2வது டோஸ் போடாட்டா என்ன ஆகும்? நீங்கள் முதல் டோஸ் போட்டதுக்கப்புறமா 1 மாதத்தில் 2வது டோஸை போடணும். முழுமையான சிகிச்சை என்பது மொத்தம் 3 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும். முதல் டோஸ் போட்ட பிறகு அடுத்த 1 மாதத்தில் 2ஆம் டோஸ் போட வேண்டும். 2வது டோஸ் போட்ட பிறகு 5 மாதம் கழித்து 3வது டோஸை போட வேண்டும். நடுவில் ஏதாவது டோஸை தவறவிட்டால் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதில்லை. உடனடியாக அடுத்த டோஸை போட்டுக்கொள்ள வேண்டும். நீண்ட இடைவெளி ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறலாம்.